கதவு வழியா மட்டும்தான் உள்ள திறந்து நீங்க போக முடியும். அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, மலை மீது ஜிபியு பாம்பையோ இல்லை B2 பாம்பையோ தூக்கி போடுறதுனால ஒன்றும் நடந்துடாது. மலையை உடைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த கதவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த கதவுல கரெக்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற சூழல் இருக்கணும். ஆனால் மவுண்டைன் அப்படிங்கிறது இப்படி மேலே கூடி இப்படி கொடை மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கொடை மேலே தான் அட்டாக் பண்ணுமே தவிர டைரக்டாக அந்த கதவு மேலே அட்டாக் பண்ணாது. அப்படி ஒரு இயற்கை தகவமைப்பு இருக்கக்கூடிய இடத்த தான் ஈரான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாக்ஸ் அப்படிங்கிற மலைங்கிறது 100 மீட்டர் பாதையின் கீழே புதைக்கப்பட்ட ஒரு சுரங்க பாதைக்குள்ள தெளிவாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. இது ஒரு இராணுவத்தாலேயே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானிய இராணுவம் இதற்குன்னே ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. இதனுடைய தளபதி, இதை இயக்கக்கூடிய தளபதி காயமடைஞ்சிருக்காருன்னு ஒரு செய்தி. சரி, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரிமோட் மூலியமாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆர்டர் பிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டையும் இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொலைக்காட்சி நினச்சது அப்படின்னா என்னன்னாலும் செய்ய முடியும். போரினுடைய மிக நுட்பமான விஷயங்களை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வர முடியும். யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அந்த வகையில் ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஈரான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் தெளிவாக உணர்த்துது.